ஓப்பன்ஏனுடைய கோஃபவுண்டர் ஆண்ட்ரே கர்பத்தி ரீசெண்டா ட்விட்டர்ல ஒரு சீக்ரெட் சிஸ்டம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த போஸ்ட் 19 மில்லியன் வியூஸ், செம்ம வைரல். நான் அந்த சிஸ்டம் ட்ரை பண்ணேன் and it instantly 10x to my AI output quality. நல்லா புரிஞ்சுக்கோங்க, LLMஸ்க்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் தான் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்பெசிபிக் நாலேஜ் பேஸ் இருக்காது. அதனால தான் கம்பெனிஸ்ல AI இன்ஜினியர்ஸ் ராக் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ராக் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த LLMஸ்க்கு உங்களோட டேட்டா பேஸ்ல இருக்கிற நாலேஜை ரிட்ரைவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ராக் சிஸ்டம் நீங்க இன்னைக்கு பில்ட் பண்றதுக்கு நீங்க வெக்டார் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணனும், எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்ணனும், சங்கிங் ஸ்ட்ராட்டஜி டிசைட் பண்ணனும், ஒரு ஃபுல் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே பில்ட் பண்ணனும். பட் கார்பத்தியோட இந்த சிஸ்டம்க்கு இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த 3 ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணா மட்டும் போதும். கிளவுட் அண்ட் அப்சிடியனை வச்சு ஈஸியா இந்த ராக் லைக் சிஸ்டம் உங்களுடைய பர்சனல் நாலேஜ் பேஸ்க்கு நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். இந்த LLM விக்கி சிஸ்டம் நீங்க எப்படி யூஸ் பண்ணனும், இந்த சிஸ்டமோட அட்வான்டேஜஸ் என்ன, யூஸ் கேசஸ் என்ன, இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்க எப்படி உங்களுடைய செகண்ட் பிரெயினை கிரியேட் பண்றது, நீங்க எப்படி ஃபேமஸ் யூடியூபர்ஸ் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பர்சனல் கன்சல்டன்ட்டா மாத்துறது எப்படி அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. Hi everyone, welcome you all to this session. ஸோ ஆல்ரெடி ஒரு சூப்பரான இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஏகோ ஜான் எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இன்ட்ரடக்ஷனில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இந்த LLM விக்கி சிஸ்டமை எப்படி கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ண போகிறோம், அண்ட் தென் அது என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஏகோ ஜான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. பட் இன்னும் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது எப்படி இந்த கம்ப்ளீட் சிஸ்டமை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த செஷனுக்கான அஜெண்டா என்னன்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we want to start with சர்ச் என்ஜின் டு நாலேஜ் பேஸ். இந்த ஒரு எவல்யூஷன் எப்படி, ஸோ டேரெக்டாக நம்ம போய் அந்த டூலை பில்ட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் அந்த முன்னுரைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி முன்னுரைக்காக இந்த சர்ச் என்ஜின் டு நாலேஜ் சிஸ்டம் இந்த எவல்யூஷன் எப்படி அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் தென் அதுக்கப்புறமா இந்த விக்கி LLMனா என்ன, இந்த விக்கி LLM பற்றி ஏகோ ஜான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. பட் இன்னொரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பில்ட் பண்ண போகிறோம், எப்படி செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்தரலாம். அண்ட் தென் அட் லாஸ்ட் we have a take away point. ஸோ இதுதான் இந்த செஷனுக்கான கம்ப்ளீட் அஜெண்டா. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி further time we'll start with first point from search engine to knowledge systems. ஸோ இந்த ஒரு எவல்யூஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் we started using this search engines. என்ன மாதிரி சர்ச் என்ஜின்ஸ்? Chrome, Mozilla Firefox, Internet Explorer. ஸோ இந்த மாதிரி சில சர்ச் என்ஜின்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இந்த சர்ச் என்ஜின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுனா, கீவேர்ட் சர்ச். நம்ம சர்ச் பண்ணுவோம், நம்ம ஒரு கொஸ்டின் கொடுப்போமா, அந்த கொஸ்டினில் இருக்க கீவேர்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சர்ச் பண்ணி இந்த சர்ச் என்ஜின்ஸ் நமக்கான ஆன்சர்ஸ் கொண்டு கொடுக்கும். ஸோ there are 2 types of searches. ஒன்று கீவேர்ட் சர்ச், இன்னொன்று கான்டெக்ஸ்ட் சர்ச். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் என்ஜினை பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டான ஒரு வீடியோ ஏகோ ஜான் யூடியூப் சேனல்லே ப்ரீவியஸ் வீடியோவாக இருக்கும். அதை பார்க்காதவங்க பாருங்கள். இந்த கான்டெக்ஸ்ட் என்ஜினை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் இந்த கீவேர்ட் சர்ச்னா, இந்த சர்ச் என்ஜின்ஸ் எல்லாம் இந்த கீவேர்ட் சர்ச் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம ப்ராம்ப்ட் பண்ணுவோம்ல, அதுலேருந்து கீவேர்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த சர்ச் என்ஜின்ஸ் நெக்ஸ்ட் நம்ம எங்கே மூவ் பண்ணோம்னா, இந்த மாதிரி LLMஸ்க்கு மூவ் பண்ணோம். ஸோ ஜெமினை, ChatGPT, Claude இந்த மாதிரி LLMஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இங்கே நம்ம ப்ராம்ப்ட் பண்ணுவோம். ஸோ ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராம்ப்ட்லேருந்து சூப்பரான அவுட்புட்ஸ் நமக்கு நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சர்ச் என்ஜின்ஸை விட இன்னும் சூப்பரான அவுட்புட், சூப்பரான ரெஸ்பான்ஸ் இந்த LLMஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம இந்த LLMஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த LLMஸும் நமக்கு ஜெனரிக்கான ஆன்சர்ஸ் தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ப்ரோபேபிலிட்டி பிரிட்ஜில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ப்ரோபேபிலிட்டி பிரிட்ஜ்க்கான சில பாலிசி இந்த LLM கேட்டால் இந்த LLM எனக்கு கொடுக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணது இல்லை இந்த LLMs. இது ஜெனரிக்கான டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணது. ஸோ அதனால இந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க, they have moved to knowledge systems. ஸோ இந்த knowledge systems என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் RAG இருக்குது. கம்பெனிஸ் எல்லாம் இந்த RAG சிஸ்டம் பில்ட் பண்ணிடுவாங்க. அவங்களோட என்டையர் பாலிசி, எல்லா பாலிசி டாக்குமெண்ட்ஸும் இந்த RAG சிஸ்டம் கொடுத்துருவாங்க. இப்போ எம்ப்ளாயிஸ் எல்லாம் இந்த RAG சிஸ்டமில் போய் இந்த சாட் அப்ளிகேஷனில் போய் அவங்க சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கான ஆன்சர்ஸ் அந்த பாலிசி அந்த ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு கொடுத்துரும். பட் இதுக்கும் பின்னாடி we have this vector database, இதெல்லாம் எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் ஆகும், வெக்டர்ஸாக ஸ்டோர் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேக் எண்ட்லேயும் நடக்கும். இது எல்லாமே வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு தேவையான டேட்டாஸ் இருந்து எனக்கு ஆன்சர்ஸ் கொண்டு கொடுக்கணும், எனக்கு தேவையான நாலேஜ் நான் ஃபீட் பண்ணுவேன், அந்த நாலேஜ்லேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் எனக்காக ஆன்சர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த LLM விக்கி. ஸோ அந்த விக்கி LLM எப்படி உள்ள வந்துச்சு, எப்படி ட்ரெண்ட் ஆச்சு, யார் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்றத பற்றி என்டையர் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க வாங்க. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோபேபிலிட்டி பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன்.
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் விக்கி எல்எல்எம்? இந்த விக்கி எல்எல்எம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆண்ட்ரேஜ் கார்பத்தி பற்றி தெரியணும். யார் இந்த ஆண்ட்ரேஜ் கார்பத்தினா? ஹீ இஸ் அ AI researcher who co-founded and formerly worked at OpenAI. நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா ChatGPT, அதில் வந்து co-founder and then அவர் ஃபார்மராக அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். he is a AI researcher. இவர் போட்ட ஒரு ட்வீட்டில் தான் இது ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது தான் அந்த ட்வீட், LLM நாலேஜ் பேசஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஓவர் 20.9 மில்லியன் வியூஸ் இருக்குது. அதனால தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு. ஸோ இந்த ஒரு ட்வீட்டில் கம்ப்ளீட்டாக அந்த LLM நாலேஜை பற்றி அவர் வந்து போட்டிருந்தார். ஸோ இது வந்து சம்திங் ஐ ஃபைண்டிங் வெரி யூஸ்ஃபுல் ரீசென்ட்லி யூசிங் LLMs டு பில்ட் பர்சனல் நாலேஜ் பேஸ். LLMs வந்து பர்சனல் நாலேஜ் பேஸாக ஒர்க் ஆகுது. அது வந்து ஜென்ரல் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு மாடல்ஸ். இப்போ அது பர்சனல் நாலேஜ் பேஸாக ஒர்க் ஆகுனா இந்த மாதிரி சில LLM சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவரோட ட்வீட். இந்த ட்வீட் உங்களுக்கு டைம் இருந்துச்சா நீங்கள் போய் வாசிச்சு பாருங்கள். அண்ட் தென் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த மாதிரி ஒரு GitHub ரெபாசிட்டரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா LLMwiki.md அப்படின்ற மாதிரி ஒரு MD ஃபைல் இருக்கும். இது கர்பாத்தி அவரோட GitHub ரெபாசிட்டரியில் இருக்கும். அண்ட் தென் இங்கேயும் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ், இதோட கோர் ஐடியா என்ன, இது ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல ஆர்கிடெக்சர்லேருந்து ஆப்ரேஷன்ஸ்லேருந்து இண்டெக்ஸிங் லாகிங் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்போது இந்த விக்கி எல்எல்எம் பற்றி இன்னும் டீட்டெயில்டான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இதை படித்து பார்க்க டைம் இல்லாமல் பரவாயில்ல, நாங்கள் சில டாக்குமெண்டேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டாக்குமெண்டேஷன் படித்தாலே போதும், இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும், என்டையரான நாலேஜ் பேஸ் ஈஸியாக வித்தின் 10 மினிட்ஸ் உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போது இந்த அதிகமாக இந்த தியரியை பார்த்து இந்த இடத்துல இல்லாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் பில்டிங் திஸ் விக்கி எல்எல்எம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஆண்ட்ரேஜ் கர்பத்தியோட ட்வீட், அவரோட GitHub ரெபாசிட்டரி, அந்த டாக்குமெண்டேஷன்லாம் படிக்க டைம் இல்லைனா இந்த ஒரு டாக்குமெண்டேஷன் நீங்கள் பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த டாக்குமெண்ட்டை எங்கே ஆக்சஸ் பண்ண முடியும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே ஏகோஜனோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் இருக்கும். அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த கம்யூனிட்டியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த டாக்குமெண்ட் நாங்கள் அட்டாச் பண்ணி வச்சிருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும், ஸோ இந்த டாக்குமெண்ட் மட்டும் இல்லை, இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அந்த டாக்குமெண்ட்ஸும் அதுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பில்ட் யுவர் பர்சனல் AI பிரெயின், இது வந்து தி கர்பாத்திஸ் LLM விக்கி சிஸ்டம் கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா we have this செட்டப் கைட் 10 minutes. 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த என்டையர் சிஸ்டம் பில்ட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் Claude Pro ஆர் டீம் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். Claude வந்து ஃப்ரீ வெர்ஷனில் இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரீ வெர்ஷனில் கோவர்க்கெல்லாம் உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்காது. கோவர்க் either உங்களுக்கு கோவர்க் வேணும் இல்லைனா கோடு வேணும். இது ரெண்டு இருந்தால் தான் இந்த விக்கி எல்எல்எம் உங்களால் 10 மினிட்ஸாக பில்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் Claude Pro ஆர் Claude Max. இந்த மாதிரி சில சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. Claudeோட ஒஃபிஷியல் பேஜுக்கு போனீங்கன்னா ப்ரைசிங் செக்ஷனில் either $20 நீங்கள் பே பண்ணிங்கன்னா Claudeோட ப்ரோ பிளான் வாங்கலாம், ஆர் எல்ஸ் $100 நீங்கள் பே பண்ணிங்கன்னா Claudeோட மேக்ஸ் பிளான் வாங்கலாம். இதுக்கெல்லாமே சில லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த லிமிடேஷன் நீங்கள் பார்த்து எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூ நீட் Claude Pro ஆர் டீம் சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் தென் செகண்ட் திங் Obsidian. இது வந்து ஒரு ஃப்ரீ டூல் தான். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் கோம் போய் Obsidian அப்படி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அங்கே ஒரு டூல் வரும். அந்த டூலோட டவுன்லோட் பேஜ் போங்க. நீங்கள் டேரெக்டாக அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எந்தவித பெரிய கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது. ஸோ Obsidian அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அந்த டூல் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். அண்ட் தென் தேர்ட், யுவர் சோர்ஸ் மெட்டீரியல், எய்தர் புக்ஸ், நோட்ஸ் ஆர் எனி நாலேஜ். ஸோ இந்த நாலேஜ், இந்த டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எனக்கு நாலேஜ் வேணும், ஸோ இந்த இடத்துலேருந்து எனக்கு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா அது உங்களுக்கு ரெடியாக இருக்கணும். அது புக்ஸாக இருக்கட்டும், நோட்ஸாக இருக்கட்டும், ஆர் எனி நாலேஜ் பேஸாக இருக்கட்டும், எல்லாமே .md ஃபைலில் வைங்க. ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயும் இருக்கலாம். பட் .md ஃபைல் வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ், பெஸ்ட் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி LLMக்கெலாம் ஒரு ஃபைல் கொடுக்கும்போது இந்த மாதிரி .markdown ஃபைலில் இந்த ஃபார்மேட்டில் கொடுங்க. LLMs எல்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ எந்த மெட்டீரியல் வச்சுருந்தீங்கனாலும் இந்த .md ஃபார்மேட்டில் நீங்கள் வச்சுருங்க. ஸோ இப்போ ப்ரீவியஸ் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கிரியேட் யுவர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டர் என்ன? அலெக்ஸ் ஹார்மோசி பிரெயின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அலெக்ஸ் ஹார்மோசி யாருன்னா, அவர் வந்து நீங்கள் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவர் ஒரு ஆண்டர்பிரனர், நிறைய சீரியஸான பிஸ்னஸ்லாம் பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் பெரிய இன்வெஸ்டர். அவருக்கு இந்த பிஸ்னஸை சூப்பரான நாலேஜ் இருக்குது. இப்போது என்னோட இந்த மார்க்கெட்டிங்காக, எங்களோட கம்பெனியோட மார்க்கெட்டிங்காக
இவரோட அட்வைஸ் எங்களுக்கு தேவை. அதனால் என்ன பண்ணோம், இந்த அலெக்ஸ் ஹார்மஸியோட எல்லா புக்ஸையும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இவரோட புக்ஸ்லேருந்து இப்போ இவரே எங்களுக்கு டைரெக்டாக அட்வைஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த எல்எல்எம் சிஸ்டமையும் கிளாடையும் நாங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் கம்ப்ளீட்டான செட்டப். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டரை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டர் ரீநேம் பண்ணிங்க. இங்கே நாங்கள் வந்து அலெக்ஸ் ஹார்மோசி பிரெயின் அப்படின்ற மாதிரி ரீநேம் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோல்டருக்குள்ளே we need 3 சப் ஃபோல்டர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா inside the folder create 3 subfolders raw wiki and outputs. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த obsidian, இந்த agents MD, cloud MD இதெல்லாமே இதுக்கப்புறமா நீங்கள் cloud கூட ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கோம். அந்த ப்ராம்ப்டை கொடுக்கும்போது அது கிரியேட் பண்ணுறது இதெல்லாமே விட்டுருங்க. இப்போது இந்த 3 ஃபோல்டர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ்டர் ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே 3 ஃபோல்டர்ஸ் அவுட்புட், ரா, விக்கி. இந்த அவுட்புட் எதுக்குன்னா நம்ம சிஸ்டம் வந்து அவுட்புட்ஸ் கொடுக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாட் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். கிளாட் நமக்கு அவுட்புட்ஸ் கொடுக்கும். அந்த அவுட்புட்ஸ் எல்லாம் இந்த அவுட்புட் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆயிரும். தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ரா அப்படின்னு இருக்குல்ல, இந்த ரா ஃபோல்டருக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட நாலேஜ், இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல யுவர் சோர்ஸ் மெட்டீரியல் எதர் புக்ஸ், நோட்ஸ் ஆர் எனி நாலேஜ், இந்த .md ஃபைல் இருக்குல்ல, இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட புக்ஸ், அதாவது இந்த அலெக்ஸ் ஹார்மஸியோட எல்லா புக்ஸையும் .md ஃபைலில் நாங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல நாங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸும் இருக்குது. ஸோ நாங்கள் கேட்கறதான கொஸ்டின்ஸ் இந்த இடத்துலேருந்து இதுக்குள்ளேருந்து எங்களுக்கான ஆன்சர்ஸ் வரும். அதுக்காக தான் இந்த ரா ஃபைல். இந்த ரா ஃபைலில் உங்களோட எல்லா நாலேஜ் பேசஸ், உங்களோட எல்லா டேட்டாஸும் இதுக்குள்ளே நீங்கள் கொடுத்துடலாம். இதை மட்டும் நீங்கள் மேனுவலாக பேஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அண்ட் தென் வி ஹேவ் திஸ் விக்கி. ஸோ இதுக்குள்ளேயும் நீங்கள் எதுவுமே மேனுவலாக பண்ண வேண்டாம். இங்கே இந்த ரா ஃபைலுக்குள்ளே இருக்குல்ல, இந்த எல்லாத்தையுமே இந்த எம்டி ஃபைல்ஸை சங்க்ஸாக கன்வெர்ட் பெறும். இது வந்து கம்ப்ளீட்டான புக்ஸாக இருக்கும். இந்த கம்ப்ளீட் புக்ஸ் வந்து இதுலேருந்து எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி நமக்கு ஆன்சர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறது அது ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப கான்டாக்ட்ஸ் எடுக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி விக்கியாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சங்க்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். நான் கொடுத்துருக்க இந்த ரா ஃபைல்லேருந்து எல்லாமே சங்க்ஸாக கன்வெர்ட் ஆகி இந்த விக்கியில் எனக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த 3 ஃபோல்டரை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஃபோல்டர் அலெக்ஸ் ஹார்மஸி அப்படின்ற இந்த ஒரு பிரெயின் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே 3 சப் ஃபோல்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெடி ஆகிடுச்சா? செகண்ட் ஸ்டெப் என்ன, ஆட் யுவர் சோர்ஸ் மெட்டீரியல் டு ரா. ஓகே, இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த ரா ஃபைலுக்குள்ளே உங்களோட சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடணும். ஸோ 2 ஸ்டெப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே உங்களோட சோர்ஸ் மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கோங்க. ரா அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ள மட்டும் தான் உங்களோட சோர்ஸ் மெட்டீரியல் மேலே நீங்கள் ஆட் பண்ணும். மற்ற எந்த ஃபோல்டர்ஸும் நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அண்ட் தென் ஓப்பன் தி ஃபோல்டர் அண்ட் obsidian. இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா obsidian, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் திஸ் obsidian. நீங்கள் obsidian இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேனேஜ் வால்ஸ் அப்படின்றது தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த குவிக் செட்டப் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் வரும். ஸோ இந்த குவிக் செட்டப் பார்த்தீங்கன்னா கிரியேட் a நியூ வால்ட் இருக்கும், ஓப்பன் ஃபோல்டர்ஸ் வால்ட் அப்படின்னு இருக்கும், ஓப்பன் வால்ட் ஃப்ரம் obsidian sync அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஓப்பன் ஃபோல்டர் as வால்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கே நம்ம கிரியேட் பண்ணோம்ல டவுன்லோட்ஸில் நம்ம கிரியேட் பண்ண இந்த அலெக்ஸ் ஹார்மஸி அப்படின்னு நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் என்ன பேருன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டரை இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபோல்டரோட ஆக்சஸை இந்த இடத்துல கொடுத்துட்டோம். ஸோ அவரோட தேர்ட் ஸ்டெப் இங்கே முடிஞ்சிச்சு. ஓப்பன் ஃபோல்டர் இன் obsidian. இந்த obsidian இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. நவ் கனெக்ட் டு கிளாட் கோவர்க். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கிளாடோட சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். ஸோ அந்த கிளாடோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் இந்த கோவர்க் அண்ட் கோடு கூட ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த சேட் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த கோவர்க் அண்ட் கோட் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிளாட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். கிளிக் த கோவர்க் பட்டன். ஆல்ரெடி கோவர்க்குள்ளே தான் இருக்கிறோம். செலக்ட் a folder and choose your main folder. Cloud now has access to read and write file your knowledge base. இப்போ நம்ம knowledge base எந்த இடத்துல இருக்குது, நம்மளோட ஃபோல்டரில் இருக்குது. அங்கே போய் சூஸ் ஃபோல்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட்ஸில் ஆல்ரெடி அலெக்ஸ் ஹார்மஸி பிரெயின் அப்படின்ற இந்த ஃபோல்டரில் தான் நம்ம எல்லா ஸ்ட்ரக்சரும் இருக்குது, எல்லா ஃபைல்ஸும் இருக்குது. அதனால் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃபோல்டர் நான் கொடுத்தாச்சு. இப்போது அளவு நான் கொடுத்துக்கலாம். இப்போது அந்த ஃபோல்டருக்கான ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் செலக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பேஸ்ட் தி ப்ராம்ப்ட். நாங்கள் ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கோம். இங்கே கீழே அப்படியே வந்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட்டான ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும். ஐ வாண்ட் டு பில்ட் அ LLM wiki system ஃபார் தி ஃபோல்டர் ஐ ஹேவ் ஷேர்ட் வித் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் இந்த இடத்துல இருக்கும். இது என்டையர் ப்ராம்ப்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த என்டையர் ப்ராம்ப்ட் இப்படி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராம்ப்டில் இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை நேம் அப்படின்னு இருக்குது. இங்கே நான் ஸ்ட்ரஃபின் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் மை டொமைன் ஆர் நீஷ் அப்படின்னு இருக்குது. எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஃபிட்னஸ். ஸோ எந்த இடத்துலேருந்து உங்களுக்கான நாலேஜ் வேணுமோ அந்த நீஷை நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஐ வாண்ட் திஸ் பிரெயின் டு ஹெல்ப் மீ வித். எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், பிஸ்னஸா, ஸ்ட்ராட்டஜா, இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா, ஒர்க் அவுட் ப்ரோக்ராமிங்கா, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இந்த இடத்துலையும் நான் இங்கே பிஸ்னஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன்.
ஓகே, இப்போது இந்த 3 விஷயங்களும் நீங்கள் மாற்ற வேண்டியது வரும். இதை மாற்றிட்டு அண்ட் தென் மற்ற விஷயங்களை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் ப்ராம்ப்ட் எடுத்து போடுறதா இருந்தாலும் எப்பொழுதுமே அதை வாசித்து பாருங்கள். யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் ப்ராம்ப்ட்டு நீங்கள் கேட்பீங்க, ப்ராம்ப்ட் கொடுப்பாங்க. அந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் தெளிவாக வாசித்து பார்க்கணும். அது என்ன பண்ண போகுது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் எந்த ஒரு ப்ராம்ப்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லைனா அந்த ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ப்ராம்ப்ட்டை பற்றி தெளிவான ஐடியா இல்லைனா எந்த ப்ராம்ப்ட்டையும் யூஸ் பண்ணாதீங்க. எல்லா ப்ராம்ப்ட்டையும் தெளிவாக நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் பற்றி, இந்த வல்னரபிலிட்டிஸ் பற்றிலாம் ஒரு வீடியோ தனியாக நாங்கள் போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ராம்ப்ட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். ஸோ இந்த மாதிரி என்டையர் ப்ராம்ப்ட்டை நீங்கள் வாசித்து பார்த்துங்க. அப்போ தான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவான உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். நம்மளோட அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட ரா டேட்டாஸை கொடுத்துட்டோம். அண்ட் தென் ஃபோல்டரை ஒப்சிடியனில் ஓப்பன் பண்ணி ஒப்சிடியன் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் கிளாடுக்குள்ளே போனோம். கிளாடில் கோவோக்குள்ளே போயிட்டோம். கோவோக்குள்ளே போய் ஃபோல்டருக்கான ஆக்சஸும் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பேஸ்ட் தி ப்ராம்ப்ட். நாங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரீடிஃபைண்டாக ஒரு ப்ராம்ப்ட் எழுதி வச்சிருக்கோம். அந்த ப்ராம்ப்ட்டை கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்டார்ட் ஆஸ்கிங் ஆன் கோயிங். ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இப்போது உங்களோட ஃபோல்டருக்கான ஆக்சஸ் ஆல்ரெடி எடுத்துக்கிச்சு. அண்ட் தென் இந்த ப்ராம்ப்ட்லேயும் கம்ப்ளீட்டான இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போது இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட் வில் டேக் லைக் 15 to 20 minutes கண்டிப்பாக அதை எடுக்கும். சம்டைம்ஸ் லைக் 20-25 minutes இது எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ பில்ட் அ கம்ப்ளீட் LLM wiki system for your next Alex Hormozi brain. Let me start exploring the folder that systematically ingested everything அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு கம்ப்ளீட் ஃபோல்டர் இங்கே வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட் வில் டேக் லைக் 20 to 30 minutes. ஸோ இதை வந்து வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா that's it. நோ வெக்டர் டேட்டாபேஸ், நோ எம்பெடிங்ஸ், நோ இன்ஜினியரிங். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ரேக் சிஸ்டம்னா அதுக்கு பின்னாடி வெக்டர் டேட்டாபேஸ் இருக்கணும். பேக்அண்ட் சில ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது வரும். பட் இங்கே அது எதுவுமே கிடையாது. நோ வெக்டர் டேட்டாபேஸ், நோ எம்பெடிங்ஸ், நோ இன்ஜினியரிங் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 3 ஃபோல்டர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிடுறீங்க. அந்த ஃபோல்டர்ஸ்க்கான ஒப்சிடியன் கூட ஆக்சஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் கிளாட்லேயும் அந்த ஆக்சஸை கொடுக்குறீங்க. அண்ட் தென் உங்களுக்கான டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ் வந்து அந்த ரா ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போது ஜஸ்ட் யூஸ் தி ப்ராம்ப்ட் தட் வி ஆர் கிவன். அந்த ப்ராம்ப்டை படித்து பார்த்துட்டு அந்த 3 சேஞ்சஸை மட்டும் பண்ணிட்டு அப்படியே ரன் பண்ணுங்கள். உங்கள் விக்கி சிஸ்டம் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்க என்டையர் ஸ்டெப்ஸ். இதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்மளோட காலில் ரன் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராம்ப்ட் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஐ ஜஸ்ட் ஷோ தி ஒப்சிடியன். இந்த ஒப்சிடியனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த எல்லா ஃபைல்ஸும் கிரியேட் ஆயிரும். இந்த ஏஜென்ட்ஸ், கிளாட், லாக் இது எல்லாமே கிரியேட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் தான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துல ப்ராம்ப்ட் கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்மோசி பிரெயின், LLM wiki schema, பர்பஸ் என்ன, ஹூ யூஸ் திஸ், டிக்ஷனரி ஸ்ட்ரக்சர், சோர்ஸ் மெட்டீரியல் இன்வென்ட்ரி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் டீட்டெயில்டாக வந்துடும். அலெக்ஸ் ஹார்மோசிஸ் 100 million பிளேபுக் சீரியஸ், இந்த மாதிரி எல்லா பிளேபுக்ஸும் இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துருக்கோம். ரா டேட்டாவில் கொடுத்தோம்ல அதோட சம்மரி தான் நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வருது. ஏஜென்ட்ஸ் இருக்குது, இங்கே ரா இன்புட்டுக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா ராக்குள்ளே நம்ம கொடுத்த எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்னும் சூப்பரான விஷயம் என்னென்னா இங்கே கிராஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓப்பன் கிராஃப் வியூ அப்படின்னு இருக்கும். இந்த கிராஃப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நம்மளோட அந்த புக்ஸில் கொடுத்த எல்லா ரா டேட்டாவும் இந்த இடத்துல இன்டர் கனெக்டட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர் கனெக்டட் ஆகி வந்திருக்கு. ஒரு இண்டெக்ஸ்ன்ற மெயின் இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் கனெக்ட் ஆகிருக்குது. அந்த இங்கே ஒரு பாயிண்ட் நான் கிளிக் பண்ணுற பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே கனெக்ட் ஆகிருக்கு. இந்த இண்டெக்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு விக்கிபீடியமாக தான் ஒர்க் ஆகும். ஸோ விக்கிபீடியாவில் எப்படி நிறைய லிங்க்ஸ் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் கார் பற்றி பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் ஹூ கோஃபவுண்டர் ஃபார்ம்லி ஒர்க் அட் ஓப்பன் ஐ அப்படின்னு இருக்குது. இந்த ஓப்பன் ஐ வந்து டேரெக்டாக அந்த ஓப்பன் ஐ கூட லிங்க் ஆயிருக்கு. இந்த வெப்சைட் கூட லிங்க் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா வேர் ஹீ ஸ்பெஷலைஸ்ட் இன் டீப் லேர்னிங் அண்ட் கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ டீப் லேர்னிங் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீப் லேர்னிங் கான்செப்ட்குள்ளே போகும். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்குள்ளே போகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட இந்த LLM கூடயும் இந்த விக்கி LLM கூடயும் எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணாலே அதுக்கேற்ற மாதிரி போயிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்குள்ளே பை கேட்டகரி இருக்குது. ஆஃபர்ஸ், ப்ரைஸிங், லீட்ஸ், சேல்ஸ், இப்படி இந்த மாதிரி எல்லாம் கேட்டகரியாக இருக்குது. அண்ட் தென் சங்க்ஸாக கன்வெர்ட் ஆகி சிம்பிளாக ஈஸியாக அந்த இடத்துல இருக்குது. இப்போது நம்ம அந்த LLM ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம வந்து கிளாட்டை போய் கொஸ்டின் கேட்க போகிறோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த கொஸ்டின் கேட்கும்போது என்ன ஆகுனா இந்த இடத்துல இருந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோமோ அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல கீவேர்ட் சர்ச் ஒர்க் ஆகுது, கான்டெக்ட் சர்ச் ஒர்க் ஆகும். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த கம்ப்ளீட் இண்டெக்ஸ்க்குள்ளே எந்த இடத்துல அந்த கான்டெக்ஸ்ட் இருக்கோ அதை மட்டுமே எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும்.
இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா நம்மளோட நிறைய டோக்கன்ஸ் அது யூஸ் பண்ணாது. ஸோ இந்த இடத்துல டோக்கன் ஆப்டிமைசேஷன் நடக்கும். நிறைய டோக்கன்ஸ் யூஸ் பண்ணாமல், ஏன்னா கரெக்டாக தெரியும் எந்த இடத்துல அந்த ஆன்சர் இருக்குன்னு தெரியும், அதை கொண்டு வந்து நம்ம கொடுக்கும் போது அதிகமான டோக்கன்ஸ் நமக்கு வந்து யூஸ் ஆகாது. இந்த இடத்துல கம்மியான டோக்கன்ஸில் சூப்பரான ஆன்சர்ஸ் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ். ஸோ ரேக் சிஸ்டம் காட்டிலும் எல்எல்எம்ஸை காட்டிலும் இந்த விக்கி எல்எல்எம் இதோட அட்வான்டேஜ், டோக்கன்ஸை ரொம்ப கம்மியாகவே யூஸ் ஆகும். ஸோ டோக்கன்ஸ் எப்படி கம்மியாக யூஸ் பண்ணுறது பற்றி இன்னும் சூப்பரான டீட்டெயில்டான ஒரு வீடியோ ஃபியூச்சரில் நாங்கள் ஏகல் ஜான் யூடியூப் சேனல்லையும் வரும். அதுக்கான R&D எல்லாம் நடந்து இருக்குது. ஸோ எப்படி கம்மியான டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான ஆன்சர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸில் எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். இந்த கிராஃபில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக இன்டர் கனெக்டட். இது மெயின் இண்டெக்ஸ், அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் கனெக்ஷன் இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும். அதனால இது ரொம்பவே ஈஸியாக பில்ட் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு டூல். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு we are going to use Claude. கிளாடுக்குள்ளே போய் நான் நியூ டாஸ்க் கொடுத்துக்கிறேன். நியூ டாஸ்கில் எகெயின் இந்த ஃபோல்டர் ஆக்சஸை கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபோல்டர் ஆக்சஸ்க்குள்ளே போய்க்கிறேன். டவுன்லோட்ஸ் அலெக்ஸ் ஹார்மோசி பிரெயின் அப்படின்ற ஃபோல்டர் செலக்ட் ஃபோல்டர் நான் கொடுத்துட்டேன். அலோவ் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நான் ப்ராம்ப்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இப்போது இந்த எல்எல்எம் என்னோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட்ஸ்லேருந்து இப்போ அலெக்ஸ் ஹார்மோசின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆஸ் அன் எக்ஸ்பர்ட் எனக்கு ஐடியா கொடுத்தா எப்படி இருக்கும். பட் கிளாடை தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், ஜென்ரலான டேட்டாஸ் வச்சு தான் ட்ரைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல நான் ஒரு விக்கி சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்கேன். அந்த விக்கி சிஸ்டமை இது கூட லிங்க் பண்ணிட்டேன். இப்போது அந்த விக்கி சிஸ்டம்லேருந்து இந்த எல்லாம் யூஸ் பண்ணி என்னோட விக்கி சிஸ்டம்லேருந்து ஆன்சர்ஸை கொண்டு வைக்க போகிறோம். ஸோ இப்போ ப்ராம்ப்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராம்ப்ட் இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சிருந்தேன். அந்த காப்பி பண்ண ப்ராம்ப்ட்டை இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா just segment this. I want to create an ad strategy for my company Proactive Bridge. I want you to draft me a detailed plan and strategy for my company. இந்த இடத்துல ஒரு ad strategy என்னோட கம்பெனிக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு நம்ம கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம கம்பெனியோட வெப்சைட் லிங்க்ஸும் இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன். This is a LLM wiki system. Read the claude.md file. claude.md ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் ப்ராம்ப்ட்லேயே நீங்கள் அந்த ப்ராம்ப்ட்டை படித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் claude.md ஃபைலை கிரியேட் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த ப்ராம்ப்ட்லாம் கொடுத்துருப்போம். அதனால் claude.md ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்சைட் தி ஃபோல்டர் ஐ ஹாவ் கிவன் தி ஆக்சஸ் டு யூ அண்ட் கம்ப்ளீட் மை கிவன் டாஸ்க் அபோவ். இப்போது ஜென்ரலான ஆன்சர் எனக்கு வேணாம். இந்த கிளாடே ஸ்ட்ராட்டஜி கேட்டால் கிளாட் எனக்கு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி கொடுக்கும். பட் எனக்கு ஜென்ரலான ஆன்சர் வேணாம். இந்த அலெக்ஸ் ஹார்மோசின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எக்ஸ்பர்ட்டாக எனக்கு இந்த பிளானை கொடுக்கணும். அதனால அந்த அலெக்ஸ் ஹார்மோசி வச்சு அவரோட புக்ஸை வச்சு நான் ஒரு எல்எல்எம் விக்கியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த எல்எல்எம் விக்கிலேருந்து எனக்கு ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நான் கொடுக்க போகிறேன். இப்போது ஃபோல்டருக்கான ஆக்சஸ் கொடுத்துட்டேன். அலெக்ஸ் ஹார்மோசி அப்படின்ற அந்த பிரெயினுக்கான ஆக்சஸ் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். என்னோட ப்ராம்ப்டையும் கொடுத்துட்டேன். ஐ ஜஸ்ட் ரன் ஹியர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட்டான ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜி எங்கேருந்து வந்துச்சு? இட் ஹாஸ் கம் ஃப்ரம் மை விக்கி எல்எல்எம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே என்ன இருக்குது? வாட்ஸ் இன்சைட் திஸ் 35 pages and 18 sections. ஸோ இதுக்குள்ளே வந்து 35 pages இருக்குது, 18 section இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான சம்மரி இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹேட் ஸ்ட்ராட்டஜி எ ஃபுல் ஃபனல் பிளேபுக் ஃபார் அ லீன் ஸ்கேல் அப்படின்ற மாதிரி கொடுத்து என்னோட என்டையர் ஸ்ட்ராட்டஜி இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அலெக்ஸ் ஹார்மோசியோட பிரெயினில் நான் கொடுத்துருக்கேன்ல, இங்கே பார்த்தீங்கன்னா அவதார் செலெக்ஷன், இந்த இடத்துல டீட்டெயில்டாக அலெக்ஸ் ஹார்மோசியோட அவரோட பிஸ்னஸ் ஐடியாஸ் இந்த புக்ஸில் இருக்குல்ல, இதுக்குள்ளேருந்து எனக்கான ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணி வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் வந்து இட் இஸ் கிரவுண்டட்னா இட் இஸ் நாட் ஜென்ரல். அதாவது இப்போ இந்த கிளாட் கோவர்ட்டை நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா எனக்கு ஜென்ரலான சில ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். பட் இங்கே இந்த எல்எல்எம் பில்ட் பண்ணி விக்கி எல்எல்எம் பில்ட் பண்ணி அது கூட நான் கனெக்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டனால இப்போது இந்த அலெக்ஸ் ஹார்மோசியோட அவரோட புக்ஸ்லேருந்து கிரவுண்டடாக என்னோட நான் கொடுத்த டாக்குமெண்ட்லேருந்து எனக்கு ஏற்ற மாதிரி கிரவுண்டடாக எனக்கு இந்த ஆன்சரை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த விக்கி எல்எல்எம் ஒர்க்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? ஐ ஹவ் யூஸ்ட் அன் எல்எல்எம் டு கிவ் தி ஆன்சர் ஃப்ரம் மை டாக்குமெண்ட். என்னோட டாக்குமெண்ட்லேருந்து இந்த எல்எல்எம் ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ ஜென்ரலாக ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்களா, அந்த ட்ரைனிங் டேட்டாலேருந்து எனக்கு ஜென்ரல் ஆன்சர் கொடுக்காம நான் கொடுத்த டாக்குமெண்ட்லேருந்து இந்த எல்எல்எம் எனக்கு ஆன்சர் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பில்டிங் அ ரேக் சிஸ்டம் ஐ ஹவ் யூஸ் திஸ் விக்கி எல்எல்எம் அண்ட் ஜென்ரேட்டட் த ஆன்சர் ஃப்ரம் மை டாக்குமெண்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். இங்கே வந்து நாங்கள் அலெக்ஸ் ஹார்மோசியோட புக்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது உங்கள்கிட்ட புக்ஸ் இல்லை, உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏகோஸ் ஜானோட யூடியூப் சேனல் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏகோஸ் ஜான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்காரு. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொண்டு வந்து கொடுப்பாரு. இப்போது ஏகோஸ் ஜான் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ். இதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காது, நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அதில் இருக்குது. இப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான ஏகோஸ் ஜான் இவர் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ண எப்படி இருக்கும், இவர் எனக்கு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா
டேரெக்டாக நீங்கள் யூடியூப் லிங்க் போய்க்கிங்க. கோச்சோட யூடியூப் லிங்க் இருக்குமா, அந்த லிங்கை டேரெக்டாக இங்கே வந்து ஒரு புது சேட்டுக்கு போய் நீங்கள் கோவுக்கு போய் ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டர் ஆக்சஸ்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா கோச்சோட யூடியூப் சேனலில் இங்கே ஒரு ப்ராம்ப்ட் கொடுங்க. யூடியூப் சேனல் லிங்க் இந்த இடத்துல கொடுத்துட்டு டேக் ப்ரீவியஸ் 20 வீடியோஸ், ஸோ லாஸ்ட் 20 வீடியோஸை எடுத்துக்கோ. அந்த லாஸ்ட் 20 வீடியோஸ்லேருந்து கிவ் மீ தி டிரான்ஸ்கிரிப்ட் இன் .md ஃபைல் அப்படின்னு நீங்கள் இந்த விட்டு கேட்டிங்கன்னா இந்த கோவர்க் அந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஃபைலெல்லாம் MD ஃபைலாக உங்களுக்கு கொடுத்துரும். அந்த .md ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த .md ஃபார்மேட்டை இந்த மாதிரி ரா ஃபைல் நீங்கள் ரா ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த ரா ஃபோல்டருக்குள்ளே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த டிரான்ஸ்கிரிப்ட் எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். .md ஃபைலாக ஸ்டோர் ஆயிரும். இப்போது நீங்கள் இந்த LLM இந்த ஃபோல்டரை வந்து கிளவுட் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஸ்டின் கேட்டிங்கன்னா டைரெக்டாகவே கோச்சானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விக்கி எல்லாமே எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த வீடியோலேருந்து உங்களுக்கான ஒரு டேக் அவே பாயிண்ட் என்னன்னா, த ரியல் ஸ்கில் இன் ஏரா இஸ் நாட் மெமரைசிங் இன்ஃபர்மேஷன். நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. புதுசாக ஒவ்வொரு நாளும் இந்த ஃபீல்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாங்களும் அதை பற்றி இந்த டூல்ஸை பற்றிலாம் நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னென்ன டூல்ஸ் உள்ள இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியும். பட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இட்ஸ் நோயிங் ஹவு டு ஸ்ட்ரக்சர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மேக் சிஸ்டம்ஸ் திங்க் எஃபெக்டிவ்லி. உங்களுக்கு கிடச்சிருக்க அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அதை ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணி அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்காம இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும், ஒரு எப்படி இந்த இன்டெலிஜென்ஸை ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் பண்ண முடியும், எப்படி இந்த சிஸ்டமை திங்க் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராசஸ் உங்களுக்குள்ளே வரணும். அப்போ தான் இந்த ஏஐ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் உங்களோட கெரியரிலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த ரியல் ஸ்கில் இன் ஏரா இஸ் நாட் மெமரைசிங் இன்ஃபர்மேஷன், இட்ஸ் நோயிங் ஹவு டு ஸ்ட்ரக்சர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மேக் சிஸ்டம்ஸ் திங்க் எஃபெக்டிவ்லி. இப்போது ஆண்ட்ரேஸ் கார் பற்றி திங்க் பண்ணார்ல, இந்த ஒப்சிடியனையும் கிளவுடும் கனெக்ட் பண்ணலாம். ஒரு LLM ஒப்சிடியன் கூட கனெக்ட் பண்ணி என்னோட டேட்டாஸ் உள்ள கொடுத்து அதுதான் எனக்கு ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படின்னு அவர் திங்க் பண்ணார்ல. ஸோ அந்த மாதிரி திங்கிங், சிஸ்டம் திங்கிங் உங்களுக்கு வர ஆரம்பிக்கணும். தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் ஃபியூச்சர் அண்ட் இன் யுவர் கெரியர். ஸோ ஸ்டார்ட் திங்கிங் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோன்ற ஒரு சம்மரி. ஃபர்ஸ்ட் ஒரு எவல்யூஷனை பார்த்தோம். சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ChatGPTலாம் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த நாலேஜ் பேஸ் இந்த மாதிரி சிஸ்டம் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கீவேர்ட் சர்ச்லேருந்து கான்டெக்ட் சர்ச்சுக்கு நம்ம மாறிட்டோம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டமாக திங்க் பண்ணுறோம். அண்ட் தென் வாட் இஸ் விக்கிலம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவரோட ட்வீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரோட GitHub ரெபாசிட்டரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைம் கிடைச்சா நீங்கள் அதை வாசிச்சு பாருங்கள். அண்ட் தென் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பில்ட் பண்ணலாம் அப்படின்ற நம்ம பார்த்தோம். அண்ட் தென் அந்த டாக்குமெண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் ஈச் ஸ்டெப் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் அட் லாஸ்ட் டேக் அவே பாயிண்ட், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோ அதை ஞாபகத்தை வச்சுக்கிட்டோ அதை மெமரைஸ் பண்ணியோ ஒரு பிரயோஜனம் இல்லை. ரியல் ஸ்கில் எங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வச்சு எப்படி ஒரு சிஸ்டமை எஃபெக்டிவாக திங்க் பண்ண வைக்க முடியும், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த திங்கிங் உங்களுக்கு வேணும். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எங்களோட கோல் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி டீச். நாங்கள் சொல்லிக்கிறது எல்லாமே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் வி ஹேவ் அ ரிக்வெஸ்ட். இதுக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட் இருக்குது. இங்கே நான் மட்டும் இல்லை, எங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் சொல்ல, நிறைய வீடியோஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் நம்மளோட ஏஐ கம்யூனிட்டிக்கு என்னென்ன விஷயத்தை நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லா விஷயத்தையும் R&D பண்ணிகிட்டு இருக்கோம், ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்காக கொண்டு வரதுக்காக நிறைய விஷயங்கள் பின்னாடி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ தெர் ஆர் ஹியூஜ் எஃபர்ட்ஸ் பிஹைண்ட் அஸ். ஸோ இங்கே பார்க்குற நான் மட்டும் கிடையாது, நான் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு பின்னாடி இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கோச்சானும் அவர் சில விஷயங்களில் பிஸியாக இருக்காரு. அண்ட் தென் ஹீ இஸ் ஆல்சோ கிரியேட்டிங் சம் கோர்சஸ் தமிழில், நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக தமிழில் கோர்சஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா ஜஸ்ட் கமெண்ட். உங்களோட கமெண்ட் தான் எங்கள் கூட அதிகமாக பேசும். ஸோ நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட லேர்னிங் பாயிண்ட்ஸை போடுறீங்க, அதுக்கப்புறமா எங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் போடுறீங்க. கண்டிப்பாக எங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குது. நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, இட்ஸ் ஓகே, அது உங்களோட விஷ். நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்டிவாக ஃபீட்பேக் வைக்கிறீங்க, அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி வி ஆர் ஓப்பன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களோட லேர்னிங் பாயிண்ட்டை போடுங்க, லேர்னிங் பாயிண்ட்டுக்கு அப்புறமா உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. வில் பி ஹாப்பி. அண்ட் தென் உங்களோட எல்லா கமெண்ட்டும் நாங்கள் படிக்கணும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரெஸ்பாண்டும் பண்ண ட்ரை பண்ணுறோம். கோச்சான் உங்கள் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். So just comment what you think. So with this said, we will meet again in another video. Until then, bye from Streffen.